வாழ்க வளமுடன். நமது எஸ்பிஐவில் நேற்றிருந்து ஒரு நல்ல செய்தி வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் விதிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் சரியாக யாருமே வேலை செய்யலை அப்படின்ட்டு இப்போ ஆக்டிவேட் நம்பர்ஸ் நிறையா பேர் வேலை செய்யணுங்கிறதுக்காகவும், அதுவும் இல்லாமல் நம்ம பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணவங்க கம்மியானவங்க, இருக்கிறவங்க அதிகமானவங்க, அவங்ககிட்ட இருந்தால் நமக்கு அதிகமாக சேல்ரி கிடைக்க போகுதுங்கிறதுக்காக இந்த பர்ச்சேஸுங்கிறதுல நம்மளுடைய அக்கௌண்ட் வாலெட்டில் நம்ம வித்ட்ரா கொடுத்துருந்த அந்த வாலெட்லேருந்து பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, ப்ரமோஷன் டைமில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பை மோட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாருமே மறுப்பு தெரிவித்தும் சொல்லியிருந்தாங்க. அதனால் இதில் வேலை செய்ய விருப்பமில்லாதவர்கள் தங்களுடைய பேமெண்ட்டை ரீஃபண்டாக வாங்கிக்காங்கன்ட்டு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் எல்லாருமே பிடிக்காதவங்க, எனக்கு உங்களுடைய விதிமுறைகள் கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் ரீபேமெண்ட் வாங்கிக்கலாம். அந்த ரீபேமெண்ட் ஃபார்ம் நேற்று உள்ளே கொடுத்தாச்சு. டேஷ்போர்டில் டீம் செலெக்ஷன் என்ற இடத்துல இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீஃபண்டுக்கான ஃபார்ம் ஓப்பன் ஆகிரும். அந்த ரீஃபண்ட் ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஓகே ஆகிரும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஃபார்ம் வந்துடும். உங்கள் ஐடி லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்ம் வந்துடும். அதில் 2வதாக இருக்கிறத டவுன்லோட் அக்ரிமெண்ட்டை டச் பண்ணி உள்ளே போய்ட்டு அதில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கெல்லாம் சரியாக டைப் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் சைனிங் போட்டு அட்ரஸ் போட்டு நீங்கள் உங்கள் மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் அன்றைக்கி என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அதே மெயில் ஐடியிலேருந்து கம்பெனிக்கு மெயில் அனுப்பிடுங்க. அதை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்கள் அமௌண்ட்டும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற விஷயம் மற்ற நண்பர்கள் வீடியோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்காங்க. ஓகே, வெரி குட், தேங்க்யூ.